ஸோ தோல் வறட்சியை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? ஸோ ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகும். தோல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நகங்களால கீறினீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை நிற கோடுகள் வந்து விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாரி ஸ்கின் வந்து நல்லா பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மூக்கோட ஓரப்பகுதிகள், அந்த மாரி உதட்டோட ஓரப்பகுதிகள், கண்ணுக்கு கீழ இங்க எல்லாமே வந்து ஸ்கின் நல்லா பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குங்கிறது அர்த்தம். இத எப்படி சரி பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வெளியில லோஷன் போடுறத விட உங்களுடைய குடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். காலையில வெறும் வயித்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும்போது இந்த குடல்ல இருக்கக்கூடிய வறட்சி தன்மை வந்து உங்களுக்கு சரியாகும். செரிமானமும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வாதமும் வந்து குறையும். 2வது நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில தாகமே நமக்கு இருக்காது. அதனால நம்ம தண்ணீர் குடிக்கிறதும் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ ரெகுலரா தண்ணீர் வந்து அதிகமா எடுத்துக்க வேண்டியது அவசியம். 3வது நல்லா வைட்டமின் சி இருக்கக்கூடிய கொலாஜன் சத்து இருக்கிற மாதிரியான பழங்கள், காய்கறிகள் அதே மாரி வந்து நம்ம அசைவம் சார்ந்த உணவுகளையும் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய ஸ்கின்னுக்கு தேவையான அந்த வைட்டமின் சி சத்து வந்து கிடைக்கும். கொலாஜன் இருக்கிறதுனால ஸ்கின் நல்லா வந்து ஹைட்ரேட்டடா வந்து இருக்கும். ஸோ 4வதா நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலோவேரா ஜெல், அந்த ஆலோவேரா ஜெல்ல வந்து நீங்க எக்ஸ்டர்னலா வந்து ஒரு மசாஜ் மாரி வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணும்பொழுதும் ஸ்கின் நல்லா வந்து ஹைட்ரேட் ஆகும். அதே மாரி தயிரோட கொஞ்சம் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் மாரி வந்து நம்ம போடலாம். ஒரு ஃபேஸ்லயோ, அதே மாரி கைகள்லயோ வந்து ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம போடலாம். ஸோ அப்படி போடும்பொழுது அந்த தயிர்ல வந்து நல்ல லாக்டிக் ஆசிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அதே மாரி இந்த தயிர்ல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேனும் வந்து உங்க ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர வந்து தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ இது 2மே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 3வது தேங்காய் பாலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தேங்காய் பால் நல்ல முற்றின தேங்காய் வந்து எடுத்துட்டு அந்த தேங்காய் பால் எடுத்துருங்க. ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது மேலே வந்து அந்த தேங்காயினுடைய வெள்ளை நிறத்தில் படிவு மாதிரி வந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் வந்து குங்குமப்பூ, தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னாலே ஸ்கின் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். இந்த தேங்காயில் லாரிக் ஆசிட் வந்து இருக்கு. ஸோ இன்னும் நிறைய நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷனை கொடுக்கக்கூடிய நிறைய வேதிப்பொருட்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஏன் நம்ம தேங்காய் பாலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம தோள்களில் வந்து போய் அடைச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து தேங்காய் பாலோட சேர்த்து தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது அது அந்த தோள்களுக்கு நல்ல ஒரு அந்த வியர்வை கோளங்கள்ல இருந்து நமக்கு அது சுவாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வராது. ஸோ ஃபேஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்காயினுடைய அந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேலே வந்து தேங்கக்கூடிய அந்த ஆடை அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணலாம்.